செட்டைக்குள்ள இருங்க. யாருன்னு சொல்றாரு? என் செட்டைக்குள்ள வந்துரு மகளே, வந்துரு மகனே, நான் இருக்கிறவனை பாதுகாக்க நீ சிறகுகளாலே மூடுவாராம். எவ்வளவு அற்புதமான ஒரு ஆண்டவர் நமக்கு இருக்கிறார் பாத்தீங்களா? கொள்ள நோய் தொடாது, இயற்கையின் ஆபத்துகள் மேற்கொள்ளாது, எந்த ஆபத்தும் சேதப்படுத்தாது, பொல்லாத மனிதர்களும் உன்னை சேதப்படுத்த முடியாது, பொல்லாத ஆவிகளும் உன்னை தொட முடியாது. அவருடைய செட்டையின் பாதுகாப்புகளுக்குள் இருக்கும்போது சத்துருவின் எந்த வல்லமையும் தொட முடியாது. 1000 மந்திரவாதிகள் ஒன்று சேர்ந்து உங்களுக்கு விரோதமாய் மந்திரவாதம் பண்ணினாலும் உங்களை டச் பண்ண முடியாது. விசுவாசிங்க, என் தகப்பனின் ஆண்டவர் அவருடைய செட்டைக்குள்ளே வைத்து பாதுகாக்கிறார் என்று. அதுதான் பெரிய சந்தோஷம். இன்னைக்கு சொல்றீங்களா, ஆண்டவரே உம்முடைய செட்டையின் மறைவுக்குள்ள நான் வந்துடுறேன், என்னையும் என் குடும்பத்தையும் உம்முடைய செட்டைக்குள்ளே நான் ஒப்பு கொடுக்கிறேன், உம்முடைய அரவணைப்புக்குள் ஒப்பு கொடுக்கிறேன், உம்மோடு கூட நெருக்கமா எப்பொழுது இணைந்திருக்க அர்ப்பணிக்கிறேன். உங்களுடைய செட்டையின் மறைவுக்குள்ளே வைத்து எங்களை பாதுகாத்து நடத்தும். இந்த தீமைகள், பொல்லாத மனிதர்கள், பொல்லாத ஆவிகள், அந்த தீமைகள் எல்லாம் விலகி போக நீர் எங்களை பாதுகாத்து நடத்தும். இயேசுவின் நாமத்தில் ஆமேன்.